ஹாய், பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய மனம் திரும்புதலின் பயணத்தில் இது நம்முடைய 6வது நாள். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட இருந்து பூரணமான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தமும் ஆண்டவருடைய உண்மையின் நிமித்தமும் ஆண்டவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாம் மனம் திரும்பும்போது நம்ம எந்த விதமான காரியங்களை செய்யணும், எப்படி ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும் அப்படின்றத குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்துடைய பிற்பகுதியை நம்ம வாசிக்கும்போது, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறதான வார்த்தையை பார்க்குறோம். அதுக்குள்ள மேலே லைனில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, எப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை மன்னிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக நாம் தாழ்த்தணும். முதலாவது நாளில் நம்ம பார்த்த அந்த இளைய குமாரனை போல தகப்பனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுத்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நமக்குன்னு எந்த பிளான்ஸும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட உம்முடைய சித்தத்திற்கு என்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய வெறுப்புகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய லாபம் நஷ்டம், இது எல்லாவற்றையும் தாண்டி என்னை நானே தாழ்த்தி குயவனுடைய கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். இதில் முதலாவது காரியம். 2வது காரியம், ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. இந்த 2 காரியங்களை தான் நம்ம நேற்றும் பார்த்தோம். ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியோட நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அதே போல் நாம் இந்த பாவ வாழ்க்கையை விட்டு, இந்த பாவமான பழக்கத்தை விட்டு நம்ம பழகி போன நம்மளுடைய கால்கள் செக்கி கொண்டிருக்கிற இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடணும். அப்போது நாம் நம்மளுடைய ஜெபங்களை காட்டிலும், நம்முடைய எதிர்பார்ப்புகளை காட்டிலும் ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போது ஆவியானவருடைய உதவியை கொண்டு ஆவியானவருக்கு முழுவதுமாய் நாம் விட்டு கொடுத்து நாம் ஜெபித்து ஆண்டவருடைய முகத்தை தேடும்போது அது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பிக்க ஏதுவாக இருக்கும். கடைசியான காரியம் என்ன அப்படின்னா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்போது நம்ம அறிக்கையிடுறது, நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொள்கிறது, நாம் ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நாம் செய்து வந்திருந்த, நம்ம பழக்கப்பட்டிருந்த அந்த பாவ வழிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பினால். நிறைய நேரத்தில் இது நாம் இந்த உலக பிரகாரமாக யோசிக்கும்போது, மாம்சத்தில் யோசிக்கும்போது இது முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் இடத்துல நாம் கிட்டி நெருங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பணும். அதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நம்ம முதல்ல இன்னைக்கு பார்த்த பாயிண்ட்டை போல் நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது மற்ற அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நாம் ஆண்டவர் இடத்துல நெருங்குவோம். உங்களுடைய ஜெபங்களில் என்னையும் நினைவு கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தருவாராக. May God bless you.